வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் ஒரு ஸ்வீட் டிஷ் தான் பண்ணி காமிக்க போகிறேன். அது திருவையாறில் ஸ்பெஷல் அசோகா அல்வான்ட்டு அதுதான் பண்ணி காமிக்க போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும், எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம திருவையாறு அசோகா ஹல்வா தான் பண்ண போகிறோம். அது எப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பும்பாங்கள்ல, அது எடுத்திருக்கேன். நெய், சர்க்கரை, பைண்டிங்காக கொஞ்சம் கோதுமை மாவு, முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் போடலாம், முந்திரி போடலாம், வெள்ளரி விதை போடலாம், எது வேணால் போடலாம். இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பச்சை பருப்பை கொஞ்சம் வறுத்துக்கலாம், கொஞ்சம் பச்சை வாசனை போக வறுத்துக்கலாம். இல்லைன்னா அது தண்ணி வேக விடும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி குழப்பாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக திருவையாறில் ரொம்ப ஃபேமஸ் இது. இப்படி வாயில் போட்டோன்னா அப்படியே கரையும். ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சோன்னா நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்றிட்டு பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துட்டு பாருங்கள். நல்லா குழஞ்சிட்டு நாங்களும் நல்லா குழச்சி விட்டேன். இப்போ கடாய் போட்டு இந்த மாவை வறுத்துக்கலாம். அடுப்பில் நல்லா ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கேன். இதை நல்லா அதை நெய்யில் பொரிஞ்சு வரணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து நல்ல வாசனை வரும். நெய்யில் அந்த கோதுமை மாவு பேக்கரியில் தான் பண்ணுற மாதிரி வாசனை வரும். நல்லா சிவந்துட்டு அந்த பாசி பருப்பு வெந்ததில் அதை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் பார்த்து தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நல்லா கொதித்து ரெண்டும் சேர்ந்து நெய்யோடு சேர்ந்து இது பண்ணதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இது நல்லா கொதிச்செடுத்து நல்லா வெந்தெடுத்து இப்போ இதில் தான் 1 கப்பு பாசிப்பருப்பு போட்டேன். இதில் 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சர்க்கரை போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் 2 கப்பு போட்டேன். சர்க்கரை கரைஞ்சி அது இதோடு சேர்ந்ததுக்கப்புறமா இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சர்க்கரை கரையணும், இதோடு சேர்ந்து கொதிக்கணும். இப்போது இதுக்கு ரெட் கலர் போடணும். கலர் போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது அல்வா.
ரெட் கலர் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் ரெட் கலர். வெறும்னே இருக்கும், ரெட் கலர் பொடி நல்லா இருக்கும். ஆல்ரெடி அல்வா ரெடி ஆகிட்டு. இது கொஞ்சம் சின்ன பாத்திரத்தினால அவங்களுக்கு தெரியல, பெரிய பாத்திரமாக இருந்தால் அப்படியே சுழண்டுட்டு வரும். ஒட்டவே இல்லை, ஒட்டவே இல்லை. இன்னும் ஆயிட்டுனா கெட்டியாகிடும். நல்லா ஆகிட்டு ஒட்டவே இல்லை. இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படி வரணும் பிரண்டுண்டு. இது சின்ன கடாயாக போனதுனால தெரியல. இப்போ வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் போட்டு. நமக்கு வாசனை அடிக்குது இல்லையா. இந்த முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இது கூட போட்டுக்கலாம், வெள்ளரி வேற போட்டுக்கலாம், பாதாம் போடலாம், எந்த இது வேணாலும், ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் போடலாம். நான் இன்றைக்கி முந்திரி போட்டிருக்கேன். அதெல்லாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கேன். வந்திருக்கு அல்வா, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அம்மா இதை நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. வா போட்டோன்னா அப்படியே உள்ள கரைஞ்சு போறதுமா, சூப்பரா இருக்கு. டேஸ்ட் இஸ் வெரி நைஸ். தேங்க்யூடா. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.